சிவன் பக்தர்களுக்கு வணக்கம். சிவாய நம. ருத்ரபக்தி சிவன் தரிசனம் சேனலின் அன்பு வணக்கங்கள். நாம் பார்த்து கொண்டிருப்பது ருத்ராட்சம் சீரீஸ் எபிசோட் 19. ஓம் நம சிவாய. முந்தைய வீடியோவில் 12 முக ருத்ராட்சம் பற்றிய கேள்விக்கு தெளிவான விளக்கத்தை பார்த்தோம். இப்போ இந்த எபிசோட்ல ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்க போறோம். அது என்னன்னா 13 முக ருத்ராட்சம். 13 முக ருத்ராட்சம் மிகவும் அரிய மற்றும் உயர்ந்த ஆன்மீக அதிர்வுகளை கொண்டதாக கருதப்படுகிறது. இது ஆன்மீகத்தில் உயர்ந்த அதிர்ஷ்டம் மற்றும் ஈர்ப்பு சக்தியை குறிக்கும் என்று பாரம்பரியம் கூறுகிறது. இது பொதுவாக காமதேவன் மற்றும் இந்திரன் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது. 13 முகம் என்ன அர்த்தம்? 13 என்பது மன ஆசைகள், ஈர்ப்பு சக்தி, மன விருப்பங்கள் நிறைவேறும் சக்தியை குறிக்கும் எண் என்று ஆன்மீகத்தில் கூறப்படுகிறது. இது வாழ்க்கையில் சாம், அட்ராக்ஷன், இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியவற்றை குறிக்கும். உடலமைப்பு. இதில் 13 இயற்கை கோடுகள் இருக்கும். பொதுவாக ஓவல் அல்லது ரவுண்ட் ஷேப் இருக்கும். மேற்பரப்பு ரஃப் டெக்ஸ்சர் இருக்கும். நிறம் லைட் பிரவுன் முதல் டார்க் பிரவுன் வரை இருக்கும். ஆன்மீக முக்கியத்துவம். 13 முக ருத்ராட்சம் மன ஆசைகள் மற்றும் வாழ்க்கை நோக்கங்களை சமநிலையில் வைத்திருக்க உதவும் சக்தியை குறிக்கும் என்று நம்பப்படுகிறது. இது உலக வாழ்க்கை மற்றும் ஆன்மீக வாழ்க்கை இரண்டையும் பேலன்ஸ் செய்யும் சக்தி என்று கூறப்படுகிறது. எதை குறிக்கும்? ஈர்ப்பு சக்தி, கவர்ச்சி, மன விருப்ப சக்தி, சிருஷ்டி சக்தி, இன்ஃப்ளூயன்ஸ் பவர். அணியும் முறை. திங்கள் அல்லது வெள்ளிக்கிழமை காலை அணியலாம். பால் பிளஸ் தண்ணீர் கொண்டு சுத்தம் செய்யலாம். சிவன் அல்லது அம்மன் முன் வைத்து பூஜை செய்து அணியலாம். சிவப்பு அல்லது மஞ்சள் நூலில் அணிவது நல்லது என்று கூறப்படுகிறது. மந்திரம். ஓம் ஹ்ரீம் நமக அல்லது ஓம் நம சிவாய 108 முறை ஜபம் செய்து அணியலாம். யார் அணியலாம்? ஆன்மீக ஆர்வமுள்ளவர்கள், மன உறுதி வேண்டும் என்று நினைப்பவர்கள், வாழ்க்கையில் முன்னேற்றம் தேடுபவர்கள், தியானம் செய்பவர்கள். யார் அணியக்கூடாது? மரியாதை இல்லாமல் அணியக்கூடாது. கோபம் அதிகம் உள்ளவர்கள் கட்டுப்பாடு இல்லாமல் வேண்டாம். எப்படி பராமரிக்க? சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு கொடுத்து பயன்படுத்த விடக்கூடாது. பூஜை இடத்தில் வைக்கலாம். கெமிக்கல் அல்லது சோப்பு அவாய்ட் செய்ய வேண்டும். ஆன்மீக விளக்கம். 13 முகம் மன ஆசை மற்றும் ஆன்மீக சக்தி இரண்டையும் சமநிலையில் வைத்திருக்க உதவும் சக்தியை குறிக்கும். இது வாழ்க்கையில் இன்னர் டிசையர் மற்றும் ஹையர் பர்பஸ் இரண்டையும் கனெக்ட் செய்யும் என்று கூறப்படுகிறது. பயன்கள். ஈர்ப்பு சக்தி அதிகரிக்கும். மக்களை ஈர்க்கும் கவர்ச்சி மற்றும் சாம் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. பேசும்போது இம்பாக்ட் அதிகமாக இருக்கும். இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட். சமூகத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகரிக்கும். மக்கள் மதிப்பு தர ஆரம்பிப்பார்கள் என்று நம்பப்படுகிறது. மன ஆசைகள் நிறைவேறும் சக்தி. மனதில் இருக்கும் ஜென்யூன் ஆசைகள் நிறைவேற உதவும் சக்தி உள்ளது என்று பாரம்பரியம் கூறுகிறது. தன்னம்பிக்கை. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகரிக்கும். தயக்கம் குறையும். கிரியேட்டிவிட்டி அதிகரிக்கும். புதிய ஐடியாஸ் மற்றும் கிரியேட்டிவ் திங்கிங் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. கரியர் growth. வாழ்க்கையில் முன்னேற்ற வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. லீடர்ஷிப் குவாலிட்டி மேம்படும். மன அமைதி. ஸ்ட்ரெஸ் குறைய உதவும் என்று அனுபவமாக பலர் கூறுகிறார்கள். மனம் ஸ்டேபிள் ஆகும். நெகட்டிவ் எனர்ஜி புரொடெக்ஷன். எதிர்மறை சக்தி இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்று ஆன்மீகத்தில் கூறப்படுகிறது. உறவு நல்லதாகும். ரிலேஷன்ஷிப் ஹார்மனி அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. பாசிட்டிவ் ஆரா. உடல் சுற்றி உள்ள பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. ஆன்மீக முன்னேற்றம். தியானத்தில் மனம் கான்சென்ட்ரேட் ஆக உதவும். ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும். மன திருப்தி. உள்ளார்ந்த நிறைவு உணர்வு அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. வெற்றி மனநிலை. எதை செய்தாலும் சாதிக்க வேண்டும் என்ற டிரைவ் உருவாகும். இன்றைய முடிவுரை. 13 முக ருத்ராட்சம் அரிய மற்றும் உயர்ந்த ஆன்மீக அதிர்வுகளை கொண்டதாக கருதப்படுகிறது. நம்பிக்கையுடன் மரியாதையுடன் அணிந்தால் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை உணரலாம் என்று பாரம்பரியம் கூறுகிறது. ஓம் நம சிவாய. இந்த தொடரில் ஒவ்வொரு எபிசோட்லையும் ருத்ராட்சத்தை சுற்றியுள்ள விவரங்களை மெதுவாக தெரிஞ்சிட்டு வரோம். இந்த எபிசோட்ல 13 முக ருத்ராட்சம் பற்றி தெளிவாக பார்த்தோம். அடுத்த எபிசோட்ல
14 முக ருத்ராட்சம் பற்றி விரிவாக பார்க்க போறோம். இந்த பயணத்தில் உடனிருப்பதற்கு நன்றி. சிவனருள் அனைவருக்கும். ஓம் நம சிவாய.